ஹலோ கைஸ் எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 86க்கான எபிசோடு தான். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சட்டுன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணா டே 86 மார்னிங் டிக்கெட் ஆஃப் ஃபினாலே அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் போர்டை மாட்டி விட்டுருந்தாரு. இதுலேருந்து இந்த வாரம் ஃபுல்லாக டாஸ்க் தான் இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஹலோ பிக் பாஸ், கொஞ்சமாச்சும் இதுக்கப்புறமாவது கஷ்டமாக டாஸ்க் ஏதாவது கொடுங்க. எல்லாம் சும்மா தின்ட்டு உருண்டுட்டு கிடக்குதுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்லாம் எவ்வளோ டஃப்பாக குடிப்பீங்களோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் சும்மா பந்தை உருட்டுறது, லெமனின் ஸ்பூனு, வாட்டர் ஃபில்லிங்லாம் வைக்காம கொஞ்சம் நல்ல டாஸ்காக பார்த்து வைங்க. நம்ம விஷ்ணு, மணி, ரவீனா எல்லாரும் போர்டை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பக்கமாக வந்து அர்ச்சனா, நல்லா விளையாடுங்க, இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள்லாம் டைரக்ட் ஃபைனலிஸ்ட்டுங்க, உங்களுக்கு இந்த டிக்கெட்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லி விஷ்ணு வந்து கலாச்சிக்கிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட்டு தினேஷும் விஷ்ணுவும் டிக்கெட் ஆஃப் ஃபினாலே போர்டு வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் டாஸ்க்லாம் வேறுத்தனமாக இருக்கும். ஆனால் இந்த கேங்கு குரூப்பாக சேர்ந்து ஒன்று பண்ணும், அதுதான் எனக்கு டென்ஷன் ஆகும். நானும் நேர்மையாக விளையாடுவேன் அப்படின்னு தினேஷ் அவர் ப்ரமோட் பண்ணிக்கிட்டாரு. பூர்ணிமா இல்லைனா நிக்சனை தான் அந்த கேங் வந்து டிக்கெட் ஆஃப் ஃபினாலேக்கு அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு விச்சு மம்மிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொன்னார். அந்த அம்மாலாம் இந்த ஒரு வாரம் எஸ்கேப் ஆயிடுச்சுன்னா சிம்பத்திலேயே ஃபைனலுக்கு போயிடும். அவங்க வந்து இந்த கேமரா முன்னாடி மேக்கப் போடாமல் இருக்கிறது, அழுகிறது எல்லாமே வந்து மைக்ரோ ஸ்டாப்பிங் அப்படி சொல்லி விச்சு மம்மியை காய்ச்சுன்னு காய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. கிச்சன்ல ரவீனா, என்ன அந்த அம்மா வாட்டுக்க சமைக்காம பாத்ரூம்ல போய் கதை அடிச்சுக்கிட்டு இருக்குது, நாலாம் வெங்காயம் உரிக்க மாட்டேன், அவங்களே வந்து உரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா மேம்னு தொண்டை தண்ணி கண்ணுற அளவுக்கு அந்த பிள்ளை கத்திட்டு கிடந்துச்சு. இதை எல்லாரும் சேர்ந்து கலாச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா அந்த அம்மாவே வந்துட்டு, பாத்ரூம் ஃப்ரீயா இல்லம்மா, குளிச்சுட்டு வந்துடுறேன், கட் பண்ண முடிஞ்சா கட் பண்ணு, இல்லைன்னா வச்சுட்டு நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பிக் பாஸ், எல்லாரும் ஏஞ்சி நில்லுங்க, கையை தட்டுங்க, வெல்கம் டு டிக்கெட் ஆஃப் ஃபினாலே. தமிழ் சீசன்லேயே இந்த வாட்டி தான் 10 பேர் டிக்கெட் ஆஃப் ஃபினாலேயில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உங்கள் கணக்கில் கள்ள தூக்கி போட 2 பேர் தான் கலந்துக்க மாட்டாங்கல்ல, 8 பேர் தானே பிக் பாஸ், ஏன் இப்படி வளர்றீங்க? அப்புறமா இந்த பூர்ணிமா, நிக்சன், தினேஷ் தான் 1 பாயிண்ட் வாங்கி இப்போ வரைக்கும் முடியல இருக்கீங்க. எல்லாரும் எஃபோர்ட் போட்டு நல்லா விளையாடுங்க. இந்த வாரத்தோட கடைசியில் ஒரு ஆள் வந்து டைரக்ட் அண்டு ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் ஆகிடுவீங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டாஸ்க்கை பற்றி அர்ச்சனா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டூல் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும், அதில் எல்லாரும் ஏறி நின்றுக்கணும். பஸர் அடித்த உடனேவே எல்லோருக்கும் ஒரு கோல்டன் மீல் கொடுத்துருப்பாங்க, அதை நடுவில் வச்சு சுற்றி கோட்டை கட்டணும். பஸர் அடித்ததுக்கப்புறமா எல்லாரும் 3 பேராக போய் அடுத்தவங்களோட பிரிக்கு கலைச்சிட்டு அந்த முயலை கைப்பற்றணும். யாரோட முயலை எடுத்துட்டோமோ அவங்க அவுட்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி பெல்ல அடிக்கிறதுக்குள்ளார அந்த ஸ்டூல் செட்டப்பில் ஏறி நிற்கலன்னா அவங்களும் அவுட்டுன்னு அர்த்தம். கடைசியாக யார்கிட்ட அதிக முயல் இருக்கோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த 3 பேரை வந்து குழுக்கள் மூலியமா தேர்ந்தெடுப்பாங்க அப்படி சொல்லி டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாங்க அர்ச்சனா. டாஸ்க் ஆரம்பிச்சிச்சு, எல்லாரும் கோட்டை கட்டி சேஃபா முயல் வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் டர்ன்ல நிக்சன், மாயா, விஷ்ணு போனாங்க. நம்ம மாயா கேங்கோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே ரவீனா அண்ட் தினேஷ் தான். அடுத்ததா விச்சுமம்மி, நிக்சன், பூர்ணிமா போனாங்க. விச்சுமம்மி வெறிகுண்டு தினேஷை காலி பண்ணணும் அப்படின்னே ஓடினாங்க. இந்த ரவுண்டோட எண்ட்ல ரவீனா வந்து அவுட் ஆயிட்டாங்க. பூர்ணிமா கேங்கு குரூப்பா விளையாண்டு தான் ரவீனாவை அவுட் பண்ணாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, பின்னாடி வந்து இதை வச்சு ஒரு சம்பவம் நடக்கும். இதுல நம்ம மணியும் விஷ்ணுவும் காண்டாயிட்டு செம்ம குரூப் கேமுங்க. இந்த விசித்ரா மேம் எல்லாம் நிக்சனுக்கு ஹெல்ப் இல்லை அப்படி சொல்லி பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. என்ன டார்கெட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா ஏன் ரவீனாவை பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அடுத்த ரவுண்ட்ல நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லி விஷ்ணுவும் மணியும் பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப விஷ்ணு வழக்கம் போல பூர்ணிமாவை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. சரியான கண்ணிங்க, இப்ப புதுசா வேற உருட்டிக்கிட்டு இருக்கு, 50 லட்சம் தருதான், எனக்கு சம்பளம் தந்துருவாங்க, 50 லட்சத்தை நீங்க வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. வெளியில போய் ஃபோன் பண்ணி 500 ரூபா கேட்டா கால்குலேட்டர்னு கட் பண்ணிடும். சும்மா பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேச வேண்டியது. மாயாவுமே அப்படிதான், கம்யூனிட்டிக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனா இப்படி சொல்லி வின் பண்ணிட்டு அவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்னு யாருக்கு தெரியும், இதெல்லாம் கேமராக்காக பண்றதுங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் மாயாவும் பூர்ணிமாவும் விஷ்ணுவும் மணியும் வந்து கேங் போட்டு இப்போ பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டாங்க. இப்போதான் இந்த ஸ்ட்ராட்டஜி எதுங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் மாயா விஜய் கிட்ட அவங்களோட கட்டிட கலையோட அருமை பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் தினேஷும் விஷ்ணுவும், அடுத்த ரவுண்ட்ல எப்படி நான் காலியாயிடுவேன், ஆனா நான் போறதுக்குள்ளார ரோஸ் கலரை வந்து நான் ஓரளவு களைச்சு விட்டு போயிடுறேன், நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து அங்க ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம விச்சு மம்மி. பூர்ணிமா நிக்சன்ட்ட அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் டீமா தான் விளையாடுவாங்களாமா, நம்ம எலிமினேஷன் கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி மண்டையை கழுவிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் கொட்டிக்கிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிச்சு. நம்ம விச்சு மம்மி
எப்படியாச்சும் இந்த தினேஷை வெளில துரத்தி விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அவுட் ஆகி தினேஷ் அவுட் பண்ணி விட்டாங்க. அப்ப தினேஷ் அவுட் தானே, அப்ப நான் ஹாப்பிப்பா அப்படின்னு சொல்லி வெளில போனதெல்லாம் வேற லெவல் கால் பண்ணிருச்சுப்பா. இதுல தினேஷ் காண்டானாலும் சைலண்டா உட்காந்துட்டாரு. அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஆனா தினேஷ் ஏதோ சொல்லியிருப்பாரு போல. இதை உடனே நம்ம அர்ச்சனா கேட்டுக்கிட்டு நீங்க எப்படிங்க இங்க இருந்து கைன் பண்ணுவீங்க அப்படி சொல்லி அந்த அம்மா கத்த ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் தப்பு, குரூப்பா விளையாடுற மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருச்சு. இந்த அம்மா பண்ணா கரெக்ட், அடுத்தவங்க பண்ணா தப்பு. இப்போதைக்கு இங்க ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த அம்மா விளையாடும் போது யாராவது இதை பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து ஒப்பாரி வச்சிருக்கும். இந்த ரவுண்ட்ல நம்ம விஷ்ணு பூர்ணிமா மணியோடத காலி பண்ணணும்னு எடுக்கும்போது அதை எட்டி வேற உதச்சு விட்டாப்புல. இதுல பூர்ணிமா சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த ரவுண்டோட எண்ட்ல நிக்சன் அண்ட் பூர்ணிமா அவுட் ஆயிட்டாங்க. பூர்ணிமா துப்பி அவங்களோட கோல்டன் முயலை கொண்டு மணிக்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் செம்ம கேவலமா இருந்தது. ஐயா கமலையா, இதெல்லாம் உங்க கண்ணில் படவே படாதுல்ல? அவங்க பிளான் பண்ணி ரவீனாவோடது தூக்குனதெல்லாம் தப்பு கிடையாது. அந்த பிள்ளை எவ்வளோ மரியாதையா பெல்ட்டை கொடுத்துட்டு போனுச்சு. இந்த அம்மா தோத்துட்டேன் அப்படின்னோடனே எவ்வளோ கேவலமா நடந்துக்குது பாருங்க. ஆனா அடுத்தவங்க விளாண்டா அவுக்லியோட கேவலமான கேங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் ரவுண்ட்ல மாயா, மணி, விஷ்ணு இருந்தாங்க. இதுல விஷ்ணு ஜெயிச்சிட்டாங்க. நம்ம விஷ்ணு அதிக முயல் வச்சிருந்ததுனால 3 பாயிண்ட், மணிக்கு 2 பாயிண்ட், மாயாக்கு 1 பாயிண்ட். இதை மாயா டீமால சுத்தமா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பூர்ணிமா துப்பி முயலை கொடுத்ததை பெருமையா நம்ம சைக்காட்டிஸ்ட் மேடம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை அந்த அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சூப்பர்ல. அப்புறமா தினேஷ் கேங்கு நல்லா கதறுங்க அப்படின்னு சொல்லி கிச்சன் ஏரியாவுக்கு போயிட்டாங்க. சொன்ன மாதிரியே இந்த பக்கம் இவங்கெல்லாம் தோத்ததை நினைச்சு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நிக்சனாலையும் பூர்ணிமாவிலையும் இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. கேவலமா விளையாண்டாங்க, கேங் பிளே பண்ணாங்க, டியோ கேம் விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்க. நடுவுல தினேஷ், ரவீனா கிட்டலாம் நிக்சன் சண்டைக்கு போயிட்டாரு. வின் பண்ண உடனேவே நம்ம தினேஷும் மணி எல்லாரும் நெஞ்சம் உண்டு ஹானஸ்ட் உண்டு ஓடு ராஜான்னு பாட்டு பாட, இதை உடனே பார்த்துட்டு நெஞ்சமும் இல்லை நேர்மையும் இல்லை, இது என்னோட பாட்டையாவது ஒழுங்கா பாடுங்க, நீங்களா ஓனா பாடுங்க அப்படி சொல்லி ஸ்கூல் புள்ளா மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாயா. அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா துப்பி முயலை கொடுத்தும் போது வராத வாந்தி விஷ்ணு காலால பிளிக்கை எட்டி உதச்ச உடனேவே உங்களுக்கு அக்லியா இருந்துச்சாமா, அருவருப்பா இருந்ததாம், வாமிட்டே வந்துருச்சான். இவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே நான் ஸ்பைடர் பட எஸ்கே சூர்யா மாதிரி இதெல்லாம் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கங்களேன். நெக்ஸ்ட்டு டாமெக்ஸ்ல இருந்து எல்லாருக்கும் கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்துருந்தாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா மாயா கேங் எல்லாரும் வெளில உட்காந்து டிவி சீரியல்ல எப்படி ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நடிச்சு காமிச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் விச்சு மம்மி 90ஸ்ல ஐட்டம் டான்ஸ்ல எல்லாம் ஓவர் டூ பண்றதுக்காக சில விஷயம் பண்ணுவாங்க, அதெல்லாம் இவ்வளோ காமெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நடிச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா தினேஷ், விஷ்ணு டாஸ்க் அப்போ நடந்ததை பற்றி அர்ச்சனா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளை மண்டையில் ஒன்றுமே ஏறாதே, அது பேசுகிறதான் கரெக்டுன்னு பேசிகிட்டு இருக்கும். இதை பற்றி திரும்பி ரவீனா மணி கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த தினேஷ், இப்போ இதெல்லாம் இவ்வளோ பேசுதுல, இந்த பிள்ளையை உட்கார வச்சு இது கட்டின கோட்டை யாராவது களைச்சி விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோவேன், வண்டியாக திட்டிகிட்டு இருந்திருக்கோம். மறுநாள் அடுத்த டாஸ்க்கு வர வரைக்கும் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம விச்சு மம்மி அந்த கார்டன் ஏரியாவில் ஓரமாக உட்காந்துக்கிட்டு தினேஷை பற்றி கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. இவன் என்னை பற்றி தப்பு தப்பாக பேசினா, அவன் ஃபேக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு ட்ரூ லவ்வே கிடச்சிருக்காது, கிடைச்சாலும் அதை வேல்யூ பண்ண தெரிஞ்சிருக்காது இவனுக்கு, இவன்லாம் அதுக்கு டிசர்வே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கமல் சார் ஏன் கேட்க மாட்டேங்கிறாருன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பர்சனலாக பேசுகிறாங்க. விஷ்ணுவோட அம்மா அப்பாவுக்கு வளர்க்க தெரில, வளர்ப்பு சரியில்லை, தினேஷ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறையா இடத்துல இவங்க பேசியிருக்காங்க. இவங்க பேசினதை பார்த்துட்டு மாயா கேங்கே எல்லாரும் இதெல்லாம் தப்பு, இப்படி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்மால் பாஸ்ல விச்சு மம்மி விஷ்ணுட்ட ஏன் இப்படி பண்ண அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க தெளிவாக சொல்றாரு விஷ்ணு, எனக்கு பார்க்கும்போது நீங்க கேங் பிளே பண்ற மாதிரி இருந்தது, அதனால நான் திருப்பி பதிலுக்கு இப்படி பண்ணேன். பூர்ணிமா பக்கத்துல இருந்த நிக்சன் 9 பிளாக் தான் இருந்தது, அதை எடுத்துருக்கலாம், அதை விட்டுவிட்டு இங்க இருந்து போய் மணியோடதை எடுத்தாங்க. அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியும், கேங்காக விளாட்ற மாதிரி தெரியும். அதனால தான் மணியோடது எவ்வளோ லேட் ஆக்க முடியுமோ அவ்வளோ நான் வின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அதிகம், அதனால் நான் எனக்காக தான் விளாண்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணார். இதில் அந்த அம்மாவுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரியல, அப்படியே போய் மாயா கேங் கிட்ட நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு எல்லாரும் சேர்ந்து குழப்பி ஏதோ மண்டையை கழுவுற மாதிரி பேச இந்த அம்மா எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்டாங்க. இந்த பக்கம் இதை பார்த்த விஷ்ணு, நான் என்ன பண்ணேன், நான் ஸ்டார் வாங்கினாலும் சனிக்கிழமை வரைக்கும் வச்சு
சொல்லி இதையே ஒரு டாபிக்கா பேசுறாங்க. நான் வின் பண்ணது ஒரு குத்தமா? நீங்கலாம் வின் பண்ணுவீங்க. நான் கைத்தட்டவா வந்தேன்? நான் வந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக விளையாண்டேன். ஏன் இப்படி பண்றீங்க? அப்படின்னு அவரோட சோகத்த கூட நகைச்சுவையோட மணிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவ்வளோதான் இன்னைக்கான பிக் பாஸ் எபிசோட். இந்த மாரி பிக் பாஸ் அப்டேட் உங்களுக்கு வேணும்னு நினச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. லைக் பட்டன தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ. டாடா பை பை.